அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் குரூப் 4 ரிசல்ட் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செய்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத நபர்கள் இருப்பீங்க. அதனால் உங்களுக்காக தான் இந்த அப்டேட்டு. ஸோ குரூப் 4 ரிசல்ட்டை பொறுத்தவரை எப்போ வரும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும்னு தெரியும். ஆனால் என்ன தேதியில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரை பார்க்கும்போது நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய தகவல்கள் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 150 மார்க்லேருந்து 160 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே 5 மதிப்பெண்கள் கம்மியாக இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 140 to 145 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு தோராயமாக நிறைய நபர்கள் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மதிப்பெண் தான் கிடைக்க, இந்த மதிப்பெண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இது பாசிபிள் இல்லை, எல்லாரும் மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாம் அதிகமாக அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் கூடுதலான சில முக்கியமான விஷயங்கள் சொல்லும்போது, ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேக்கன்சியை விட ஒரு 700 வேக்கன்சிக்கு மேலே கூடுதல் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்ஸ் கவுன்சிலிங் நடக்கிற வரைக்குமே, கவுன்சிலிங் தேதி அறிவிக்கிறது இல்லை, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே எப்போ வேணால் வேக்கன்சி உயர்த்திக்கலாம் அப்படின்ற விஷயத்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சார் ரைட்டு, அவர் தான் ரிசல்ட்டை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டும் சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட் படி பார்க்கும்போது இந்த குரூப் 4 ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது இன்னும் 10 நாட்களுக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்னும் 10 டேஸில் குரூப் 4 ரிசல்ட் வந்துடும். இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரிசல்ட்டை நீங்கள் அஃபிஷியலாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வேக்கன்சி உயர்வு குறித்து கூடுதல் அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதில் மட்டும் கிடையாது, குரூப் 4 மட்டும் கிடையாது, குரூப் 2க்கும் வேக்கன்சி கொடுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. நன்றி.